பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் தேவனுடைய அன்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள். இந்த சிலுவை தியானம் அல்லது லெந்து கால தியானத்தில் 16வது நாளை நாம் வந்திருக்கிறோம். 16வது நாளில் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற காரியம், இயேசு கிறிஸ்துவானவர் சமாதானத்தை அளிப்பவர். இயேசு சமாதானத்தை அளிப்பவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துல இருந்து பரமேறுவதற்கு முன்பதாக கூறின காரியம். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவைக்கு செல்லுவதற்கு முன்பதாக இந்த வார்த்தைகளை, சிலுவைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார், எருசலேமுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார். அதுல 14வது அதிகாரம் அநேக காரியங்களை அவர் பேசி கொண்டிருக்கிறார். நான் உங்களை விட்டு செல்ல போகிறேன், ஆனாலும் உங்களை அனாதையாக விட்டு செல்ல போவது கிடையாது, தேற்றரவாளனை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி பல காரியங்களை பேசி கொண்டிருக்கும் போது இந்த காரியத்தையும் பேசுகிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல பயம் நிறைந்திருக்கிறது, சண்டைகளும் போர்களும் நிறைந்திருக்கிறது, ஒரு நிலையற்ற தன்மை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுதும் கூட நமக்கு தெரியும், வளைகுடா நாடுகள்ல சண்டை, போர், ஒவ்வொரு நாளும் அநேக மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் ஒவ்வொருவரும் இந்த சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த இருதயத்துல சமாதானம் இல்லாதபடிக்கு, அது சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, அறிவுபூர்வமானவர்களாக இருந்தாலும் சரி, பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, பல விதங்களில எப்படிப்பட்ட அல்லது ஆட்சி அதிகாரத்துல இருப்பவர்களானாலும் சரி, அநேக நேரம் இந்த சமாதானம் இல்லாதபடிக்கு அலைந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு சிலர் சொத்து மூலமா கிடைக்கிற ஒரு அமைதி, அல்லது பதவி மூலமா கிடைக்கிற ஒரு காரியம், அல்லது அதிகாரத்தின் மூலமாக கிடைக்கிற காரியம், அந்த சமாதானத்தை தேடுகிறார்கள். ஆனா அப்படிப்பட்ட சமாதானம் வந்த கொஞ்ச நேரத்திலே காணாம போயிடும். கொஞ்ச நேரம் தான் அந்த சமாதானம் இருக்கு. நம்ம நிறைய நேரம் அதை பார்க்குறோம்ல, ஏதாவது பிரச்சனை இல்லை, அப்படியே போராடிட்டு இருப்போம், ஏதோ ஒரு காரியத்தை பார்ப்போம், இல்லை மொபைலை பார்ப்போம், இல்லை டிவியை பார்ப்போம், இல்லை ஏதாவது யார்ட்டையாவது கொஞ்ச நேரம் பேசுவோம், இல்லை பணம் வருதுன்னு. அப்படிப்பட்ட காரியங்கள்ல அந்த சமாதானம் எவ்வளோ நேரம் நிலைக்கும்? கொஞ்ச நேரம் தான் நிலைக்கும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இல்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம் சிறிது நேரம் தான் இருக்கும், கொஞ்ச நேரம் தான் இருக்கும். வந்த அந்த வேகத்திலே அது மறைந்து போய் விடுகிறது, அது காணாமல் போய் விடுகிறது. ஏன்னா அது வெளிப்புறமான காரியங்களால வருகிற சந்தோஷம். வெளிப்புறத்துல பணம் இருக்கு, அல்லது அதிகாரம் இருக்கு, சொத்து இருக்கு, படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, இதனால வருகிற சமாதானங்கள் எல்லாம் வெளிப்புறத்தை அடிப்படையாக வைத்தது. அது வெளிப்புறத்தை மாத்திரம்தான் சந்திக்கக்கூடும். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் தருகிற சமாதானம் உள்ளார்ந்த சமாதானம். அது இருதயத்திற்கு ஏற்ற சமாதானம், இருதயத்திற்கு தேவையான சமாதானம். அது எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி எப்பொழுதும் நிலைத்திருக்கிறாரோ, அதே போல அவருடைய சமாதானமும் என்றும் எடுக்கப்பட்டு போகாது. நாம வேண்டான்னு ஒதுக்கி வச்சாதான், எனக்கு அது வேண்டாம், எனக்கு இது பொறுப்பு, இது தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சா மட்டும்தான் அந்த சமாதானம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம் சோர்ந்து போனவர்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் சமாதானம் அளிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் கருணை நிறைந்தவராக இருக்கிறபடினால அவருடைய கருணை, அவருடைய இரக்கம் சோர்ந்து போனவர்களுக்கு சமாதானத்தை அளிக்கிறது. இந்த நாள்ல நம்மில் அநேகர் சோர்ந்து போயிருக்கலாம், பலவித காரியங்கள்னால சோர்ந்து போயிருக்கலாம். நம்முடைய சொந்த சரீர பலவீனத்தினால,
மற்றவர்களுடைய வார்த்தைகள்னால, மற்றவர்கள் நம்மை நடத்துகிற ஒரு சில காரியங்களினால, அல்லது பாவத்தினால, அல்லது ஏதோ ஒரு காரியம் கிடைக்காததுனால நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் அப்படிப்பட்ட சோர்ந்து போனவர்களிடத்துல என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டும் பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். அவருடைய இளைப்பாறுதலிலே நமக்கு சமாதானம் கிடைக்கிறது. அவர் இளைப்பாறுதலை தரும்போது நாம் சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறோம். அந்த சமாதானம் நிலைத்திருக்கிறது. அவருடைய கருணையானது நம்முடைய சுமைகளை, நம்முடைய சோர்வுகளை, நம்முடைய மனக்கலக்கங்களை இலகுவாக்கி உடைந்த இருதயங்களை குணமாக்குகிறது. பிரியமானவர்களே, அவருடைய கருணை உடைந்த இருதயங்களை குணமாக்க முடியும், கட்ட முடியும், காயத்தை கட்ட முடியும். இன்னைக்கு நம்ம பல்வேறு காரியங்களினால இந்த சமாதானம் இல்லாதபடிக்கு உடைந்த இருதயத்தோடு கூட இருக்கலாம். உங்கள யாராவது ஏதோ ஒரு காரியத்தினால உடைந்த இருதயத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா, இப்பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய கருணை உங்களை அவரிடத்தில் அழைக்கிறது. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுடைய இருதயங்களை குணப்படுத்துகிறேன், உங்களுக்கு தேவையான சமாதானத்தை நான் தருகிறேன், உங்களுடைய பாரங்களை என் மீது வைத்து விடுங்கள், நீங்க கவலைப்பட வேண்டாம், இது உங்களுக்கான பாரம் அல்ல, உங்களுக்கான பாரத்தை சுமப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன், என்னுடைய இலகுவான பாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய பாரம் இலகுவானது, என்னுடைய சுமை இலகுவானது, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் சொல்றார். இதை கொடுத்துட்டு அதை எடுத்துக்கங்க. ஒரு சில இடத்துல சொல்லுவாங்களே, பழசை போட்டுட்டு புதுசை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட ஆண்டவர் நம்மிடத்துல கூறுகிற காரியம், உங்களுடைய சுமைகள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கஷ்டங்களை என்கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா, மாற்று ஒரு ஆஃபரா என்ன பண்றேன்? என்னுடைய சமாதானத்தை தர்றேன், என்னுடைய பாரத்தை தரேன், அது இலகுவானது. அது மாத்திரமில்ல, எதனால இந்த சமாதானம் நிலைத்திருக்கும்? அவருடைய தாழ்மையினால. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தாழ்மையா இருக்கிறபடினால அந்த சமாதானத்திற்கு அவர் முன்மாதிரியாக இருக்கிறார். இவர் ஏதோ அதிகாரத்தோடு வந்து நம்மை ஆட்சி படைக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் தாழ்மையுள்ளவராக இருக்கிறதுனால நாம் அவரிடத்துல எளிதாக செல்ல முடியும். ஒரு தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனிதராக வந்து அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக அவர் ஊழியம் செய்தார். அவருடைய தாழ்மை இந்த சமாதானத்தை இன்னும் மெருகேற்றுகிறது. நம்ம அவரிடத்துல போவதற்கு பயப்பட தேவையில்லை, நம்ம அவரிடத்துல போவதற்கு தயங்க தேவையில்லை. அவர் நமக்காக தாழ்மையின் ரூபமாக வந்தார். அதன் மூலமாக அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒற்றுமையையும் இளைப்பாறுதலையும் தருகிறார். தேவனோடு கூட நம்மை ஒப்புரப்படுத்துகிறார், நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். அதனால இந்த சமாதானம் நிலைத்திருக்கக்கூடியது. அது மாத்திரமல்ல, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால அந்த உண்மை தன்மை நமக்கு சமாதானத்தை உறுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்கள், அவரை எல்லாரும் கைவிட்டார்கள். அவருடைய சீஷர்கள்ல ஒருவர் அவரை காட்டி கொடுத்தார், இன்னொருவர் மறுதளித்தார். அவர் துரோகத்தை அனுபவித்தவராய் இருந்தபடியினாலும் அவர் கடைசி வரை நிலைத்திருந்தார். அதனால அந்த சமாதானம் உறுதியாக இருக்கும். அவர் சிலுவையில் என்ன சொன்னாரு? முடிந்ததுன்னு சொன்னார். எல்லா துரோகங்களும், எல்லா விதமான தந்திரங்களும், எல்லா விதமான குழப்பங்களும் எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டு நமக்கு அவர் நிலைத்திருக்கிற சமாதானத்தை தருகிறார். நிலைத்திருக்கிற சமாதானம். அவர் தாழ்மையுள்ளவர், ஆனால் அதே நேரம் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறபடினால அவர் புயல்களை அமைதியாக்க முடியும். கடல் அலை அலைந்து கொண்டிருந்தது, இறைந்து கொண்டிருந்தது. அந்த புயலை அவர் அமைதியாக்கினார். மார்க் 4:39 பார்க்கிறோம். அங்கு பயங்கரமா புயல் அடிச்சிட்டு இருந்தது. சீஷர்கள் இவரிடத்துல வந்து, ஐயா நாங்கள் மரித்து போகிறோமே, உங்களுக்கு கரிசனை இல்லையா, கவலை இல்லையான்னு சொல்லி அவர் தூங்கி கொண்டிருந்த போது எழுப்பின போது அவர் எழுந்து
கடலை பார்த்து, அலைகளை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி ஒரே ஒரு காரியம் தான் சொன்னார். அங்க ஒரு பெரிய ஒரு செய்தி கொடுக்கல, பெரிய ஒரு பிரசங்கம் செய்யல. இரண்டே வார்த்தைகள் தான், இறையாதே அமைதலாயிரு. உடனே அந்த கடல் அமைதியானது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல குழப்பங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது, நம்மை புறந்தள்ளி கொண்டிருக்கிறது. அதை புரட்டி போடுவதை போல, நம்முடைய வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடுவதை போல ஒரு சில காரியங்கள் நம்மை விழச் செய்ய காத்து கொண்டிருக்கிறது. நம்ம அடிக்கப்படுகிறோம். நம்ம ஆண்டவரத்தில் கேட்கிறோம், ஆண்டவரே நாங்க மரித்து போவது உமக்கு கவலை இல்லையா? இந்த பிரச்சனைகள்னால நாங்க மரித்து போவதை போல இருக்கிறோம்னு. ஆண்டவர் அந்த பிரச்சனைகளை பார்த்து, ஆண்டவர் அந்த 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 கஷ்டங்களை பார்த்து, அந்த அலைகளை போன்ற அந்த காரியங்களை பார்த்து சொல்லுகிறார், இறையாதே அமைதலாயிரு. எல்லா குழப்பங்களுக்கும் அவர் பதிலாக இருக்கிறார். எல்லா குழப்பங்களுக்கும் மேலாக அவர் சமாதானத்தை தருகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கேள்விகளும் குழப்பங்களும் சோர்வுகளும் மனக்கலக்கங்களும் நிறைந்திருந்ததானால், அது எந்த காரியத்துல வேணாலும் இருக்கலாம், எதுனால கூட அது வந்திருக்கலாம். மற்றவர்கள் செய்கிற தவறுனால, மற்றவர்கள் நடந்துக்கிற விதத்தினால, அல்லது நம்மை புரிந்து கொள்ளாமல் சுற்றி இருக்கிறவர்கள் பேசுகிற பேச்சினால, அல்லது நம்முடைய சொந்த முட்டாள்தனத்தினால, நம்முடைய சொந்த பாவத்தினால, நம்முடைய சொந்த முரட்டாட்டத்தினால நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். சமாதானம் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில நொந்து போயிருக்கிறோம். சமாதான குலைச்சலோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒரு சில நேரம் ஏன் இந்த வாழ்க்கைன்னு சொல்லி கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பயங்கரமாக தேவனுடைய சமூகத்துல புலம்பிக் கொண்டிருக்கிறோம், அல்லது புலம்புவதை கூட நம்ம நிறுத்தி விட்டோம். ஆண்டவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில சமாதான குலைச்சல் வந்து விட்டது. ஆனா அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் எபேசியர் 2:14 கூறுவது போல, அவரே நம்முடைய சமாதான காரணராக இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்துல என்ன சொல்லுகிறது? அவர் சமாதான பிரபு என்று சொல்லுகிறது. அவரே சமாதானத்தை உடையவராக, சமாதானத்தின் ராஜாவாக இருக்கிறார். சமாதானமே உருவானவராக இருக்கிறார். சமாதான காரணராக இருக்கிறார். அந்த அந்த சமாதான காரணராக இருக்கிறபடினால நம் பயப்பட தேவையில்லை. அவர் அன்பாக இருந்து நமக்கு சமாதான காரணராக இருக்கிறபடினால நம்ம பயப்பட தேவையில்லை. எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவானவரை நம்ம அறிந்திருந்தோம் அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சொந்தமுள்ளவராக இருந்தா, இந்த இயேசு கிறிஸ்துவானவருக்கு நாம சொந்தமுள்ளவங்களா இருந்தா, இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல நிலைத்திருக்க வேண்டியது சமாதானம். ஏனென்றால் அவர் வல்லமையுள்ளவர். என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை ஒரே வார்த்தையில அவர் எடுத்து போட முடியும். அவர் தாழ்மையுள்ளவர். அவரிடத்துல நாம பயப்படாம நாம போக முடியும். அவருடைய சமாதானம் நிலைத்திருக்கிற சமாதானம். இன்னைக்கு எந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை எடுத்து போட்டு உங்களை பயத்துக்குள்ளாக, குழப்பத்துக்குள்ளாக, கேள்விக்குள்ளாக, அல்லது மனச்சோர்வுக்குள்ளாக, கலக்கங்களுக்குள்ளாக, கண்ணீருக்குள்ளாக வைத்து கொண்டிருக்கிறது? பிரியமானவர்கள், ஆண்டவர் இந்த நேரத்துல ஒரு வாய்ப்பை தருகிறார். என்னிடத்துல வாருங்கள், என்னிடத்துல வாருங்கள், உங்களுடைய பாரங்களை எல்லாம் என்னிடத்தில் வைத்து விடுங்கள், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன், என்னுடையதை தருகிறேன், என்னுடைய பாரம் இலகுவானது. அதை அதை சுமந்து கொள்ளும் போது நீங்கள் சமாதானத்தோடு இளைப்பாறுதலோடு கூட இருப்பீர்கள். இந்த சமாதானம் நிலைத்திருக்கக்கூடியது, யாராலும் எடுக்கப்படக்கூடாதது. யாரும் எடுக்க முடியாது. பிரியமானது, யாருமே இந்த சமாதானத்தை எடுக்க முடியாது. நம்மை விட்டு நீங்காது, நம்மை விட்டு நீங்காது.
இது தேவன் தருகிற சமாதானம். இது சமாதான பிரபுவே அளிக்கிற ஒரு சமாதானம். சமாதானமே உருவானவர், சமாதானமே முழு ரூபமாக இருப்பவர் நமக்கு அளிக்கிற காரியம். அதை சாத்தான் கூட தடுக்க முடியாது, சாத்தான் கூட அதை எடுத்து போட முடியாது. அது வெளிப்புற காரியங்களை வைத்து அல்ல. நம்ம நினைச்சது நடந்தா சமாதானம், நம்ம நினைச்சது கிடைச்சா சமாதானம், நம்ம நினைச்சபடி எல்லாமே போயிட்டு இருந்தா சமாதானம் இல்லை. அது அப்படிப்பட்ட சமாதானம் கிடையாது. வெளிப்புறத்துல எவ்வளவு புயல் இருந்தாலும் சரி, வெளிப்புறத்துல எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, உள்ளாக நமக்கு சமாதானம் இருக்கும். நம்ம எதுவும் அசைக்காது. ஏனென்று சொன்னால், இந்த சமாதான பிரபு என்னோடு கூட இருக்கிறார். இந்த சமாதான பிரபு எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். அதனால நான் பயப்பட தேவையில்லை. அவர் பார்த்து கொள்வார். என்னுடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட கொடுத்துட்டு, என்னுடைய போராட்டங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கடலை பார்த்து அதட்டின தேவன் என்னுடைய பிரச்சனைகளை பார்த்து அதட்டுகிறார். அந்த பிரச்சனைகள் அப்படியே அமைதியாகிவிடும். இறையாதே அமைதலா என்று சொல்லும் போது இந்த பிரச்சனைகள் அப்படியே அமைதியாகிவிடும் பிரியமானவர்களே. ஆனால் அதோடு நம்முடைய காரியம் முடிந்து போவது கிடையாது. இந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவானவர் ஏதோ நமக்கு மாத்திரம் அளிப்பதற்காக வரவில்லை. நம்மை ஒரு பாத்திரமாக தெரிந்தெடுத்து நம் மூலமாக இன்று யாருக்கோ அந்த சமாதானத்தை தேவன் தர விரும்புகிறார். நம்ம அநேக நேரம் நாமும் சமாதானம் இல்லாதபடிக்கு மற்றவர்களுக்கும் நம்முடைய சமாதானத்தை தர முடியாதபடிக்கு இருக்கிறோம். ஏன்னா நம்மிடத்துல இல்லை. நம்மிடத்துல இல்லாததை எப்படி கொடுக்க முடியும்? இல்லாததை கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது நடக்காது. ஒண்ணு, நம்ம அவரிடத்துல இருந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சிலர் நாமே வைத்துக்கொள்ள முற்படுகிறோம். நாம சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம், ஆனா மற்றவங்கள்ட்ட சண்டையை மாத்திரம் நம்ம கொடுத்து கொண்டு இருக்கிறோம். மற்றவர்களிடத்துல கஷ்டத்தை மாத்திரம் கொடுத்திருக்கிறோம். நாம சமாதானத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு வேறு காரியத்தை நாம் தருகிறோம். ஏன்னா அவங்க நல்லவங்க கிடையாது, அவங்க கெட்டவங்க, அவங்களுக்கு சமாதானம் தகுதி கிடையாது, அவங்களுக்கெல்லாம் அது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி நாமே ஒரு சில நேரம் இந்த தேவனுடைய சமாதானத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வைத்துக்கொண்டு வேறு யாருக்குமே தர விருப்பம் கிடையாது. அல்லது வேற என்ன பண்ணுகிறோம்? யாருக்கு இந்த சமாதானம் தேவை என்று அறியாதபடிக்கு வேற யாருக்கும் அந்த சமாதானத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சிலருக்கு அது தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களிடத்துல போய் இந்தாங்க சமாதானம், இந்தாங்க உங்களுக்கு சமாதானம், நான் உங்களுக்கு இருக்கிறேன், நான் உங்களுக்காகவே இருக்கிறேன், உங்களுக்கு எல்லாமே நான் செய்வேன், இதுக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாத இடத்துல போய் கொட்டி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு தேவன் அவருடைய சமாதானத்தை நம் மூலமாக யாருக்கோ தர விரும்புகிறார். அது நமக்கு யாருன்னு சொல்லி தெரியாது. அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது நம் மூலமாக அவர் அந்த சமாதானத்தை இன்னொருவருக்கு தர முடியும். நம்ம அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் யோசிக்கிறவர்கள் அல்ல. நாம இவங்களுக்கு தான் கொடுக்கணும், இவங்க தான் நல்லவங்க, இவங்க தான் சரியானவங்க, இவங்களுக்கு தான் தேவைன்னு சொல்லி நாம ஒரு எல்லையை போட்டு வைத்து கொண்டிருக்கிறோம். நாம நம்முடைய எல்லைகளை குறுகி வைத்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த சமாதானம், ஆண்டவர் நினைக்கிற அந்த சமாதானம், ஆண்டவர் தருகிற சமாதானம் இந்த உலகத்துல நம்பிக்கையற்ற யாரையோ ஒருத்தரை சந்திக்க இருக்கிறது. இந்த உலகத்துல எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, இனிமே எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி யாரோ புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க, யாரோ கதறி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சமாதானம் தேவை. ஆனா நாம தேர்ந்தெடுப்பதல்ல, தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம ஒரு திறந்த பாத்திரமாக மாத்திரம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் தந்த இந்த சமாதானத்தை நான் யாருக்கு தர வேண்டுமோ அவர்களிடத்துல என்னை கொண்டு போங்க. அவர்களிடத்துல நான் இந்த சமாதானத்தை தருவதற்கு என்னை ஒரு பாத்திரமாக பயன்படுத்துங்க என்று சொல்லி நாம கேட்கும்போது, நாம் அறியாத படிக்கும் கூட ஆண்டவர் அந்த சமாதானத்தை நம் மூலமாக இன்னொருவருக்கு தர முடியும். அது இன்னைக்கு நமக்கு தெரியாது, இன்னைக்கு அவங்க சொல்லாம கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நித்தியத்துல நிச்சயமாக அது வெளிப்படும் பிரியமானவர்களே. நம்ம மனித கண்களால பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாச கண்களால பார்க்கும் போது அது பெரிய காரியம், அது பெரிய காரியம். இன்னைக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவன் யாருக்கு விரும்புகிறாரோ அவர்களுக்கு நாம் கொடுக்க
ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏன்னா வேற இடத்துல போய் கொட்டிட்டே இருந்தோம்னா நம்முடைய நேரம் விரயமாகிறது, நம்முடைய ஆற்றல் விரயமாகிறது, நம்முடைய எல்லா காரியங்களும் விரயம். ஐயோ, தேவையில்லாத இடத்துல போய் கொட்டிட்டேனே, தேவையுள்ளவங்களுக்கு விட்டுட்டு தேவையில்லாதவங்களுக்கு போய் கொட்டிட்டேனேன்னு சொல்லி நம்ம மன வருத்தப்பட தேவையில்லை. எப்பொழுது தேவனிடத்துல நம்மை விட்டு கொடுக்கும் போது, தேவன் நம்மை ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவதற்கு விட்டு கொடுக்கும் போது, நிச்சயமாக நம்முடைய சமாதானம் அல்லது தேவனுடைய சமாதானம் நம் மூலமாக பிறரை தொடும். பிரியமானவர்களே, அதற்கு இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து சமாதானம் அளிக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சமாதான காரணராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவாக இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை தருவதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த தேவ சமாதானத்தை பிறருக்கும் நாம் அளிப்போமாக. யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு தரும்படியாக தேவன் தாமே உதவி செய்வார். ஒருவேளை ஆண்டவர் உங்க மனசுல பேசினார்னா, இவங்களுக்கு இன்னைக்கு சமாதானம் தேவை, இவங்களுக்கு என்னுடைய சமாதானம் தேவை, நீ அதற்கு ஆயத்தமா இருக்கிறியா? உன்னுடைய வாழ்க்கையை நான் பயன்படுத்த முடியுமா? உன்னுடைய நேரத்தை நான் பயன்படுத்த முடியுமான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும் போது நாம விட்டு கொடுக்கலாம். அப்பொழுது தேவன் நம் மூலமாக மற்றவர்களுக்கு சமாதானத்தை தர முடியும். நாம் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்க முடியும். பிரியமானவர்கள், சிந்தித்து பார்த்து நம்மை நாமே தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். சமாதான காரணரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சமாதான பிரபுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு சமாதானத்தை அளிப்பதற்காகவே வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் அநேகர் இந்த சமாதானம் இல்லாதபடிக்கு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறோம். கேள்விகளினால, குழப்பங்களினால, கஷ்டங்களினால, கண்ணீரினால கலங்கி போயிருக்கிறோம் ஆண்டவரே, கலங்கி போயிருக்கிறோம்ப்பா. கர்த்தர் இந்த நேரத்துல எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களுடைய சமாதான பிரபுவாக இருக்கிறீர். உம்முடைய சமாதானத்தை எடுக்க முடியாது ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தை யாரும் எங்களிடத்திலிருந்து பறிக்க முடியாது. யாரெல்லாம் இந்த நேரத்துல இந்த சமாதானத்தை தேடி உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறார்களோ அவ்வளோ ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமாதானத்தை நீர் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் ஆண்டவரை கலங்கி போய் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு உம்முடைய சமூகத்துல சிலுவையில் அண்டையில வந்து கதறி கொண்டு இருக்கிறார்களோ அவ்வளோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே உம்முடைய சமாதானத்தை தாங்க. நீர் அந்த சமாதானத்தை தந்து இருதயத்தில் இருக்க குழப்பங்கள், கேள்விகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உம்முடைய சமாதானத்தினால அந்த இடத்தை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த இருதயத்தை நிரப்புங்க. அப்படிப்பட்ட சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் இதே போல கஷ்டத்துல இருக்கிறவர்களுக்கு, இதே போல கண்ணீரில் இருக்கிறவர்களுக்கு, கலங்கி போய் இருக்கிறவர்களுக்கு இந்த சமாதானத்தை நாங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. இந்த சமாதானத்தின் பாத்திரங்களாக, இந்த சமாதானத்தின் தூதுவர்களாக இருந்து இந்த சமாதானம் எங்கள் மூலமாக மற்றவர்களை தொடட்டும் ஆண்டவரே. நாங்கள் தவறானவர்களுக்கு கொடுக்காதபடிக்கு அல்லது எங்களுக்குள்ளாக மறைத்து வைத்துக் கொள்ளாதபடிக்கு நீர் ஆண்டவரை எங்களுக்கு தந்த இந்த சமாதானத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் தருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட பாத்திரங்களாக இந்த நாளிலும் இந்த இந்த சிலுவை தியானங்களிலும் அல்லது எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அப்படி பயன்படுத்துங்க. எங்களை விட்டு கொடுக்கிறோம். துதி கன மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.